அடுத்த ஒரு 3 வருஷத்திலேயே சில்வர் 1 கிராம் 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா சால்ட்டா வந்துடும். அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபா 17,000 ரூபா குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. பிட்வீன் கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டுல ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல சில்வர் ஹேவ் அ பெட்டர் எட்ஜ் தென் கோல்டு. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா அப்போ கோல்டு வச்சுக்கணும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சில்வர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 56% ப்ராஃபிட் கிடைச்சி. சில்வர் இன்னும் போகும் அப்படின்றதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, சில்வர் இம்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க, டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மைண்டில் போய் கண்டிப்பாக இனிமேல்லாம் தங்கம் எடுக்கிறதுன்றது வந்து பெரிய அளவில் நடக்காதுங்க, அது ரொம்ப கேப் ஆயிடுச்சுங்க. அப்போ நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பெரிய சிக்கலை தான் உருவாக்க போகுதுங்க. அதுக்கு பதில் மணி போடுறேன் 5 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் பார்ப்பேன், 10 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் பார்ப்பேன், டெஃபினட்டாக ஸ்டில் வந்து ஈக்விட்டி வில் டெலிவர் மோர் ரிட்டர்ன் தன் த கோல்டு. இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும், 10 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்றப்போ ஏன் நீங்கள் 9 கேரட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த 10 கிராம் இடத்துல 8 கிராம் வாங்குங்க, 5 கிராம் வாங்குங்க, 916 வாங்கி வச்சுக்கோங்க. அன்றைக்கி ரீசேல் வேல்யூ வரப்போ உங்களுக்கு ஈஸியாக ரீசேல் பண்ண முடியும். அந்த சாவரின் கோல்டு பாண்ட்லேயே இப்போ கவர்மெண்ட்டே விழிப்பதிங்கிட்டு இருக்குங்க. ஏன்னாங்க இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணுங்க, இவங்க எதிர்பார்க்கலங்க இந்த மாதிரி ஜம்ப் ஆகும்னு எதிர்பார்க்கலங்க. இப்போ 25,000 டன் இருக்குன்னு சார் சொன்னாருங்க. இதில் நம்ம இந்திய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா போடாத உடஞ்சதே 10,000 டன் இருக்கும். சரி, இப்போ தங்கமும் வெள்ளியும் இப்போ அடிச்சு பிடிச்சி போயிட்டு பிசிக்கல் கோல்டாவோ இல்லை டிஜிட்டல் கோல்டாவோ வாங்குறது அப்படிங்கிறது சரியான சாய்ஸா? அதாவது இப்போ வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்குங்க, ஸ்டாக் மார்க்கெட். அதுக்காக அதை எடுத்தோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தோ இப்போ போய் கோல்டு வாங்குறது வந்து யூஸ் கிடையாது. கண்டிப்பாக இறங்க தான் செய்யும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுட்டு மார்க்கெட் இறங்கணுன்னு வெளியே வராங்க. அது யூஸ் கிடையாது. அதுக்கு எதுக்கு போடணுங்க? அதுக்கு உங்கள் வீட்டு பணத்தை நீங்கள் வீட்டிலே வச்சுருந்துருக்கலாமே. சந்தையம் தான் இறங்க தான் செய்யுங்க. பட் இதை விற்று அதை பண்ணுறதெல்லாம் யூஸ் கிடையாதுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கணுங்க. நம்ம பிரிக்கும் போதே பிரிச்சுக்கணுங்க. கோல்டு தனிங்க, ஸ்டாக் மார்க்கெட் தனிங்க, மியூச்சுவல் ஃபண்ட் தனிங்க. அப்போ எதில் வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது? அது அவங்களோட அந்த ஃபேமிலி சூழல், அவங்களோட சேலரி பேஸ், அவங்களோட விஷயங்கள், அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணுங்க. எல்லாத்துக்கும் ஆசையும் பட முடியாதுங்க. அப்போ எனக்கு வந்துங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா அப்போ கோல்டு வச்சுக்கணுங்க. கோல்டு வந்து இதே மாதிரி ஜம்ப் ஆகி போகுமான்னு ஒரு இடத்துல தேக்கம் கண்டிப்பாக வருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா ஒன்று உங்களோட நகைக்கு இருக்குதுங்க. அது பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் அது கீழே வரதுன்றது ரொம்ப கஷ்டம், மேலே போயிடுச்சுனாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணணுங்க. இப்போது சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாவரின் கோல்டு பாண்ட்லேயே இப்போ கவர்மெண்ட்டே விழிப்பதிங்கிட்டு இருக்குங்க. ஏன்னாங்க இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணுங்க, இவங்க எதிர்பார்க்கலங்க இந்த மாதிரி ஜம்ப் ஆகும்னு எதிர்பார்க்கலங்க. இப்போ 25,000 டன் இருக்குன்னு சார் சொன்னாருங்க. இதில் நம்ம இந்திய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா போடாத உடஞ்சதே 10,000 டன் இருக்குங்க. கரெக்ட். போடாத உடஞ்சி அங்கே இங்கே வச்சுருப்பாங்க, அதுவே ஒரு 10,000 டன் இருக்குங்க. இப்போ கவர்மெண்ட் வந்துங்க நான் நகை வச்சா நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். இது வந்து இன்னும் போக 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 அரசாங்கத்துக்கே சிக்கலை உருவாக்குங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன், என்னோடய நகைக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கொடு. சாவரின் கோல்டு பாண்டுக்கு பதில் அந்த 2.5 இல்லை 4.5 எனக்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தாங்க. அப்போ நகை உள்ள வருமா வராதாங்க? இது வந்து இப்போ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் பேசிட்டெல்லாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் அங்கே இல்லைங்களா? அப்போது அவங்க தான் ஒரு பாலிசி எடுக்கணுங்க. இது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு தலைவலி தான். இப்படி நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுங்க. இப்போ நம்ம மைண்டில் போய் கண்டிப்பாக இனிமேல்லாம் தங்கம் எடுக்கிறதுன்றது வந்து பெரிய அளவில் நடக்காதுங்க, அது ரொம்ப கேப் ஆயிடுச்சுங்க. அப்போ நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பெரிய சிக்கலை தான் உருவாக்க போகுதுங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி இருக்கிறதையே எடுத்து வெளியே வச்சு ஒரு 10,000 டன் வெளியே வந்துட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ஏன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? என் நகை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு, அவ்வளோதாங்க. அந்த மாதிரி வரும்போது தானாகவே உள்ளே வருங்க. அதாவதுங்க 15,000 டன் பிளாக்ல இருந்தால் கூட ரியலாக 10,000 டன் இந்த சின்ன சின்ன ஏரியாவில் இருக்கிறவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு மாதம் வந்து வட்டியை கொடுத்துருங்க சொல்லுவாங்களா இல்லையா? இது வந்து அரசாங்கம் தான் பண்ணணும். இவங்கெல்லாம் போய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க எப்படி செயல்படுத்துவாங்கன்றது தான் இல்லை. அவங்களுமே அதை வந்து செவி சாய்ச்சிருக்காங்க. ரிட்டர்னில் கேட்டாங்க, ரிட்டர்னில் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மிஸ்டர் ராஜேஷ் சொன்னார், பேங்க்கு செய்யணும். பேங்க்கு நினச்சா தனியாக செய்ய முடியாது, அரசாங்கம் தான் அந்த பாலிசியை மாற்றணும், ரிசர்வ் பேங்க்குக்கு அது போடணும். ஸோ அவங்க மூலிமா அரசாங்கம் நினச்சா பேங்க்கு த்ரூ பேங்க் அது பண்ணணும். எங்களுக்கு ஜுவல்லர்ஸுக்கே அவங்களுக்கு வட்டி, இப்போ மெட்டல் லோன்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி கொடுத்துட்டு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாங்க, நல்ல ஒரு விஷயம். இதை 2-3 முறை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். பார்ப்போம் அவங்க செய்தாலும் நல்ல விஷயம். சார் சொன்னதில் அவர் சொன்னார் கோவிட் போது தங்கத்தெல்லாம் இது பண்ணாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுலேருந்து. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் என்னென்னா இங்கே பதிவு பண்ணுறதுனே என்றைக்குமே வந்து தடைப்படவே இல்லை. கோல்டாவது நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஈவினிங்லேயோ அல்லது எல்லா சமயம் கோல்டை போய் விற்க முடியாது, ஏன்னா நகைக்கடை நிறைய திறக்கலை எல்லா சமயம். இதில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா நாளும் இருந்தது.
புரியுதுங்களா? அதுக்கு லீவே கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் Price down, okay. லிக்விடிட்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் கோல்டு. அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கோல்டு அடகு வச்சு நிறைய காலம் முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு வச்சுக்கிறதுக்கு எப்போ வேணாலும் அடகு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் கோல்டுடைய ஒன் ஆஃப் த யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இருந்தது அப்படின்னதுன்னா எத்தனை மணிக்கு வேணாலும் நைட்டு 11 மணிக்கு என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் இருந்ததுன்னா ½ an hour ஐ கேன் பிளெட்ஜ் 2 ஓடிபியில் இது பண்ணிவிட்டு 11:30க்கு அந்த 10 லட்சத்தில் 50% 5 லட்ச ரூபா எனக்கு வந்துடும். ஸோ எப்படி கோல்டு இது இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலாக இது இருக்குது. இப்போ மற்ற முதலீடுகள்ல இருந்து எடுத்து தங்கத்துல முதலீடு பண்றேன், இல்லை வெளியில முதலீடு பண்றேன், இல்லை என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நான் வந்து எதுல முதலீடு பண்ணணும், கண்டிப்பா தங்கம் இல்லை வெள்ளி, ஒரு சாய்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க சார். உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்போதுமே அது வந்து இன்றைக்கி ப்ரீமியத்தில் இருக்கா அல்லது டிஸ்கவுண்ட்டில் இருக்கா. நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே 2 பேண்ட் வாங்கினா 2 சட்டை ஃப்ரீ, 2 பேண்ட் வாங்கினா 2 ஃப்ரீ, இல்லை செட்டு வாங்கினா செட்னா வி ஆல்வேஸ் பை whenever something is in discount. அல்லது போகிறோம் கடைக்கு போய் 2 பிஸ்கட் வாங்கினா 2 பிஸ்கட். ஸோ டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது தான் நமக்கு வந்து ஆல் அலாங் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 2 விஷயம் பாருங்கள். இந்த லாஸ்ட்டு 1 year ஈக்விட்டி வந்து ஒரு 5% டவுனில் இருக்குது இயர் டு இயர். கோல்டு வந்து 65% இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 70% டிஃப்ரென்ஸ். ஸோ 70% வந்து ஒரு ப்ரீமியத்தில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து அதுக்கு ப்ரீமியத்துக்கு வந்து அதுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குதுன்னு வேறு சொல்லாமல் 70% ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் இப்போ கோல்டுக்கு வரவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது லாஸ்ட் 1 year எவ்வளோ கொடுத்துருக்கு, 2 years கொடுத்துருக்கு, இதே மாதிரி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ த ரிட்டர்ன் வந்து என்னென்னா கோல்டு வந்து நாட் சேயிங் கோல்டு ஸ்டாப் ஆகணும், கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து மாடரேட் ஆகும். இந்த சென்ஸ் ஒரு 10% நீங்கள் கோல்டுடைய ரிட்டர்ன் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் 2 years 3 years ரேலினால லாஸ்ட் 10 year ரிட்டர்ன் வந்து 15% ஆயிருக்கு. அதை விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பாருங்கள், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து 9 to 10% தான் ஆவரேஜ். ஸோ கோல்டு வந்து என்ன அப்படி இந்த மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட் ஆர் த லோவஸ்ட் டபுள் டிஜிட் வந்து ஓவர பீரியட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, ஓகே எனக்கு வந்து என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஆட் கோல்டு. பட் இங்கேருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் த நெக்ஸ்ட் 5 years ஆர் 10 years நீங்கள் வந்து என்னோடய இது வந்து நான் ஒரு மணி போடுறேன், எனக்கு அதை பற்றி 5 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் பார்ப்பேன், 10 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் பார்ப்பேன்னா டெஃபினட்டாக ஸ்டில் வந்து ஈக்விட்டி வில் டெலிவர் மோர் ரிட்டர்ன் தென் த கோல்டு 5 to 10 years. பிகாஸ் என்னென்னா இது வந்து ஒரு சிம்பிள் இது, ஒன்று அவைலபிள் அட் டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று வந்து ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும்போது அதனால் அந்த நெக்ஸ்ட் 5 to 10 years இதை வந்து மேட்ச் பண்ண முடியும். அண்ட் சில்வர் இன்னொன்று கேட்டது, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்வீன் கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு சொன்னதுன்னா என்னுடைய பர்சனல் ரீடிங் வந்து என்னென்னா இங்கேருந்து சில்வருக்குடைய ரேலி வந்து ஸ்லைட்லி மோர் தென் த கோல்டு. சாரும் சொன்னார் இது மாதிரி நிறைய ஈவி இதெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யூசேஜ் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கும்போது சில்வர் இங்கேருந்து பார்க்கும்போது பிட்வீன் கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா எஸ்பெஷலி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல சில்வர் ஹேவ் அ பெட்டர் எஜ் தென் கோல்டு. ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, இப்போ நான் இதுக்குள்ளே குதிக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க யோசிக்காமல் குதிச்சிடலாம்னு சொல்கிறீங்க சார் சில்வரில். இதுவரையும் நான் எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை, சில்வர் கோல்டுலேயே பண்ணலை, நான் ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட்னா லெட் தம் பார்ட்டிசிபேட். பட் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இது இந்த லாஸ்ட் 1 year 2 years ரிட்டர்னோட அப்படியே வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வராது. அது டிசைட் பண்ணுங்கள் இது வேணுமா, விச் இஸ் ஒன்று வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது, இன்னும் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, எது வேணுமே சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து தட்டுப்பாடு பற்றி பேசணும் சார். நகைகளோ பாரோ வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசணும். நகை கடை உரிமையாளர்களா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களால் வந்து அந்த சப்ளை டிமாண்ட் வந்து மேட்ச் பண்ண முடியுதா, கிடைக்குதா உங்களுக்கு நகை? இல்லை, அது உண்மைதான். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போது சில்வர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம பேசுன மாதிரி 67%, அதாவது 2023க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணால் கோல்டு 44% ப்ராஃபிட் கிடச்சிது. 2024 25, அதாவது 25 ஜனவரி 1ஆம் தேதிக்கும் இப்போ மட்டுமே 9.5 மாதம் கரெக்டாக நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். 9.5 மாதத்துலேயே 67% கோல்டு உயர்ந்திருக்கு. சில்வர் பார்த்திங்கன்னா போன வருஷம் 56% ப்ராஃபிட் கிடச்சி. இன்னொன்று சில்வர் இம்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. டிஜிஎஃப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அந்நிய செலவனை தடுக்கணும், நிறைய கொஞ்சம் முறைகேடுகள் சில விஷயம் நடக்குது அப்படின்றதுக்காக 31 மார்ச் 2026 வரைக்குமே இம்போர்ட் பண்ணக்கூடாது
அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அதனால கடுமையான ஒரு டிமாண்ட் வந்துடுச்சு. சில்வர் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணால் கூட, நான் இப்போ விற்கிறேன் அப்படின்னா கூட, பார் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க விற்கிறேன்னா கூட, அடுத்த ப்ரொடக்ஷன் நான் வந்து அந்த சில்லின்னு சொல்லுவோம், சில்வர் வாங்கணும், பார் வாங்கணும், 30 கிலோ வரும் அந்த பார், சைனாலேருந்து இம்போர்ட் ஆகும். அந்த பாரை நாங்கள் வாங்கி திருப்பியும் காயின் டை அடிச்சோ இல்லை அடுத்த பொருளாக செய்யணும் அப்படின்னா 28 நாள் 30 நாள் 40 நாள் ஆகுது. இன்னைக்கு போய் நான் புக் பண்ணுறேன் புல்லியனில், உங்களுக்கே நீங்க நிறைய வாங்கிட்டே இருப்பீங்க, உங்களாலே எங்களுக்கே நாங்கள் இப்போ பண்ணால் கூட எங்களோட அமௌண்ட்டை பிளாக் பண்ணி கிலோ 2,06,000 ரூபா அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து 28 நாள் 30 நாள் வெயிட் பண்ணால் தான் இப்போ கிடைக்குது. அதனால தான் சில டைமில் வந்து இப்போ வந்து ப்ரீமியமில் கூட போயிட்டுருக்கு சில்வர். ஏன்னா இதுக்காவது கோல்டாவது வந்து ஒரே ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆர்னமெண்ட்டு, அவ்வளோதான். ஆனால் சில்வர் அதையும் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆர்னமெண்ட்டு, சில்வர்வேர் யுட்டென்சில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசேஜோடைய இது தான் வந்து 62% இருக்குது நான் சொல்லியிருக்கேன். இனி வர சார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட், அது வெஹிக்கிள் டிமாண்ட் இனிமேல் தான் வரப்போகுது. அப்போ இது வரைக்குமே இருந்ததுக்கே இவ்வளோ போய்கிட்டு இருக்கேன். இன்னும் டிமாண்ட் வந்து வெஹிக்கிள் நிறைய ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னு வைங்க, அப்போது சில்வருடைய ப்ரைஸ் எங்கே போகும்? நாளுக்கு நாள் பெருகிட்டே தானே போகும். அப்படின்றனால அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துலேயே சில்வர் 1 கிராம் 350 ரூபாலேருந்து 400 ரூபா சால்ட்டாக வந்துடும். அதே மாதிரி கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 16,000 ரூபா 17,000 ரூபா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ரேலி போகக்கூடிய லெவலில் நிற்கிது. அதனால் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? உங்களால் வந்து ஈஸியாக தங்கத்தையோ வெள்ளியோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வாங்கி கொடுத்துட முடியுதா? இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரைஸிங் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிறதுனால முன்னாடி என்ன பண்ணாலும் ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, கேட்பாங்க. இப்போ அதுவும் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வந்து அவங்க மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவினிங் வரத்துக்குள்ளேயே வந்து எங்களுக்கு ஏறிடுது, ப்ரைஸ் ஏறுது. மோஸ்ட்லி என்னென்னா 6:30 தான் யூஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ ஆல்ரெடி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது. ஸோ வந்து அந்த ஒன் டே விட எங்களால் பண்ண முடியல. ஸோ ஒரு நாள் வந்து நாங்கள் கிளைண்ட்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறோம், நாங்கள் போய் வாங்குகிறோம் கொடுக்குறோன்னா அதே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டிமாண்டோ அது ஒரு ப்ராப்ளமு. செகண்ட் திங், ஃபாஸ்ட்டாக ஏறதுனால வந்து யார் நம்பி ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஒரு நாள் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, எங்களை ஈஸியாக மூவ் பண்ண முடியல எங்களாலேயே. ஸோ இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி சைடில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ வாடிக்கையாளராக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த விலை நாளைக்கு ஏறுறதுக்குள்ளே ஒரு நாள் 1000 ரூபாய் ஏறுது, 2000 ரூபாய் ஏறுது, அதுக்குள்ளே நான் போய் வாங்கிடணுமே நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. இது எப்படி மேட்ச் பண்ணுறீங்க? என்ன சொல்கிறீங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட? டைம் எடுத்துக்கிறோம். தெரிஞ்ச கிளைண்ட்டாக இருந்தால் நாங்கள் பணம் வாங்கிட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஆப்போசிட் பார்ட்டி பண்ணணும். இல்லை எங்கிட்ட ஆல்ரெடி வெள்ளி இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளியை வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு நாங்கள் வாங்கணும். நான் ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஜென்ரலாக வந்து என் கிளைண்ட் மட்டும் தான் நான் வெள்ளி பண்ணுறப்போ, வெள்ளி கிளைண்ட் பண்ண முடியறதில்லை. ஸோ டிமாண்ட் ஆனால வெள்ளி கிளைண்ட் யார் வந்தானே இல்லை சார் நான் இல்லை முடியலன்னு சொல்லிடுறேன். என் கிளைண்ட் கேட்டால் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி என்கிட்ட இருக்க வெள்ளியை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். ஸோ அது பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். ப்ளஸ் சின்ன குவான்டிட்டியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிடும். சார் 100 கிராம் 200 கிராம் வேணும்னு கேட்டாங்கன்னா என்னால் புக்கிங் பண்ண முடியாது. அப்போல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். சார் கேட்கும்போது இல்லை சார் கிடைக்காது சார் டைம் ஆகும் சொல்லி அனுப்பும்போது வந்து மொத்தம் வியாபாரத்துக்கு உள்ளே வராங்க, நம்ம இல்லைன்னு சார் அனுப்புகிறோமே அப்படின்ற வந்து கஷ்டம் வந்து நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். எங்களுக்கு எப்படின்னா வந்து எனி சின்ன ஒர்க் வந்து நாங்கள் பண்ணிக்குவோம். ஜுவல்லரி பொறுத்தவரைக்கும் வந்து எங்களுக்கு ஃபுட்ஃபால் தான் இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க மாட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்ததுனால நிறைய கிளைண்ட் வந்து நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரிஃபரன்ஸை ஏன் கிளைண்ட்டு கொடுக்கணுன்ற ப்ரிஃபரன்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து 100% இருக்குது. பட் அவங்க வந்து பார்ப்போம், இங்கே நிறைய 2 கிலோ கேட்டேன் கிடைக்கல, நான் 3 கடை போகிறேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ சார்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குங்க சார்கிட்ட. சொல்லுங்கள் சார். இப்போ ஆக்சுவலி இப்போ நமக்கு வந்து 24 கேரட்லேருந்து 18 வந்து 9க்கு வந்துருச்சுங்க. ஆமாங்க சார். 9க்கு வந்து இப்போ பேனிக் பை நடக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா கோல்டு ஏறதுனால நிறைய பேர் வந்து வாங்கணுன்றதுனால ஆர்வம் காட்டுவாங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 30,000 ருபீஸ்க்குள்ளே வந்துடும்ங்க. இது பெஸ்ட்டுங்களா இல்லை சில்வரில் வந்து நம்ம கோல்டு கோட்டிங் போடுறது பெஸ்ட்டுங்களா? நல்ல கொஸ்டின் சார். அதாவது மக்கள் வந்து எப்படின்னா கோல்டு தான் எனக்கு வேணும், கோல்டு மாதிரி வேணும், ஃபஸ்ட் ஆப்ஷன் கோல்டு, அப்படி கிடைக்காத பட்சத்தில் கோல்டு மாதிரி வேணும் அப்படின்றப்போ அதுக்கு தான் சில்வர் போய் கோல்டு பாலிஷ் போட்டாங்க. ஆனால் இந்த 9 கேரட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ சக்ஸஸ் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா விலை கம்மி தான். 40,000 ரூபா, இன்றைக்கி 5,000 ரூபா 9 கேரட் வருதுன்னா 8×5 40,000 ரூபா வந்துடும். பட் அதை நம்ம ரெடி பண்ணோம்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ரோஸ் கோல்டு மாதிரி அதனுடைய இது, ஏன்னா 37.5% தான் அதில் கோல்டு, மீதி 62% காப்பர். அப்படின்றப்ப அது ரோஸ் கோல்டு மாதிரி தான் இருக்கும். அந்த எல்லோயிஷ் வேணும் அப்படின்றவங்க அந்த பக்கம் போக முடியாது, புரியுதுங்களா? அது வந்து அந்த கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றப்போ நம்மளுடைய 2 விதமான ஒரு விஷயம். என்ன தான் சில்வரில் நீங்கள் போட்டு, நான் வெளிப்படையாக சொல்கிறேன்,
சில்வரில் போட்டு பாலிஷ் போட்டு பண்ணாலும் அதை லாங் லைஃப் அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் நாளில் பாலிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்படி போகும் பட்சத்தில் சில்வருடைய ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா அது என்ன கிராமோ அந்த கிராம் தான் எடுக்கும். ஆனால் வாங்குறப்போ உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் ஜாஸ்தி வந்துடும். ஒரு கிராம் இப்போ 200 350 ரூபா 400 ரூபா வந்துடும் ஆவரேஜ். அண்ட் ஆவரேஜ் நீங்கள் வாங்கணும் அந்த சில்வர் ஜுவல்லரி வாங்கணுன்னா. அந்த 9 கேரட் அப்படி கிடையாது. 40,000 ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு 10% 15%னா கூட 46,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். ஒன்லி 15% தான் உங்களுக்கு இதாகும். அதனால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த 9 கேரட்டில் போகலாம். ஜுவல்லரியாக யூஸ் பண்ணுறப்போ அதில் வாங்கிட்டு எல்லோ பாலிஷ் போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 2 விஷயம் இருக்குது சார். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். எனக்கு 22 கேரட் வாங்க முடியல, இது வாங்கவா அப்படின்னா நகையாக வாங்கும் பட்சத்தை இந்த மாதிரி போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எனக்கு வேணும், 10 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்றப்போ ஏன் நீங்கள் 9 கேரட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த 10 கிராம் இடத்துல 8 கிராம் வாங்குங்க, 5 கிராம் வாங்குங்க, 916 வாங்கி வச்சுக்கோங்க. அன்றைக்கி ரீசேல் வேல்யூ வர்றப்போ உங்களுக்கு ஈஸியாக மாற்றி டக்குன்னு ரீசேல் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு வர்ற கால்ஸ் நீங்களாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எது பெஸ்ட்டுன்றது. அதனால் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இது ஒரு நல்ல குட் சாய்ஸ். அடுத்து கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்க பாலிசி வந்து அந்த 18 கேரட்டு 9 கேரட்டு ஆல்மார்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு விஷயம் தான். சாமானியர்கள் பொறுத்த வரைக்கும் அதில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எது அடாப்ட் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். சரி, இப்போது தங்கம் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் எதனால் ஏறுது அப்படின்னு நம்ம நிறைய காரணங்களை வந்து பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து இந்த மேக்ரோ எக்கானமின்னு சொல்கிறாங்க இல்லையா, சரி இப்போ வந்து யூஎஸோட டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கோல்டும் சில்வரும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து 89 வரையும் ஆல்மோஸ்ட் 89 வரையும் டச் ஆச்சு ருப்பி வந்து அகேன்ஸ்ட் டாலர். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இந்த டீடாலரைசேஷன் இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது இது வந்து டாலர் வந்து வீக்கன் ஆச்சுன்னா அகெயின்ஸ்ட் ருப்பி அது வந்து தெர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 89ங்கிறது வந்து இட் கம்ஸ் டு 82 ருபீஸ் அந்த மாதிரி வந்தது, ஆர் 81 வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 10% வரையும் கோல்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த டிமாண்டு, இதில் வந்து கோல்டை பொறுத்தவரை 2, ஒன்று வந்து டிமாண்டு எல்லோரும் வாங்குறது, இன்னொன்று வந்து டாலர் ஆல்சோ. இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா இது டிமாண்டும் ஏறிட்டே இருக்குது, டாலரும் கண்டினியூஸாக வந்து வீக்கன் ஆகிட்டே இருந்தது. ஸோ இது ரெண்டும் இருந்ததுனால தான் வந்து பயங்கரமாக இதாச்சு. ஸோ ப்ராபப்ளி இப்போதைக்கு டாலர் கொஞ்சம் வீக்கன் ஆகி ருப்பி ஸ்ட்ரென்த்தன் ஆச்சுனதுன்னா ஒரு விஷயம் வந்து கம்மியாகலாம். அண்ட் எகெயின் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சரி இந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு பொருள் அப்படியே மேலே ஏறிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது போகணும் இல்லையா, எதுவுமே வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் இறங்கணும், அல்லது கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு கொஞ்ச நாள் வரையும் அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஆசுவாசப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா ஏன்னா ஒரு ஓடுறதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் தொடர்ந்து ஓட முடியும், கொஞ்ச தூரம் ஓடிட்டு கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு தான் திருப்பி ஓட முடியும். ஸோ அதனால் டெஃபினட்டாக இட் இஸ் ஒன்லி a கொஷின் ஆஃப் டைம். இந்த ரேலி வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 போதே நான் என்னுடைய ரீடிங் 10,000 போதே ஸ்டாப் ஆகும்னு நினச்சேன், 12,000 வரையும் வந்துருச்சு. இது திருப்பி இப்படியே இதே ரேலியில் போகுமா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது அல்லது கொஞ்சம் கீழே ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா வரத்துக்கு இது இருக்குது. அண்ட் எகெயின் வந்து அவர் ஜனவரி மாதம் பிரசிடென்ட் ஆனார். அவர் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் அவர் டெய்லி வந்து பார்த்தோன்னா எஸ்பெஷலி ஃப்ரைடே அன்றைக்கி அவர் என்ன சொல்லுவார் என்னன்னே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இதாக இருக்குது. பட் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், நீங்கள் தங்கம் விலை வெள்ளி விலை குறைவதற்கான வாய்ப்பு பார்க்குறீங்க? வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலைங்க. ஏன்னா வார்ன்றது வேறு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதை தாண்டி இப்போ எல்லா உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா டாலரோட தான் வார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கீழே இறக்கணுன்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களோட டாமினேஷன் ரொம்ப பெருசாகிங்க, அவங்க வச்சது தான் சட்டம்ன்றதுனால எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஒரு ரேட் ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம வச்சுக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டோ தங்கமோ வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே நம்ம கார் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், ஃபோன் வாங்குகிறோம்னா எதிர்பார்க்கலாம் இறங்கும் ஏறுங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசட்டுங்க. அசட் வந்துங்க இறங்குது 20% 30% இறங்குதுன்னா அது மேலே வந்து ஜனங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுங்க, மதிப்பு இல்லாமல் போயிடுங்க. அதுக்கப்புறமா அதை யாரும் வாங்க மாட்டாங்க, இன்னும் குறையும் வெயிட் பண்ணுவாங்க. இது இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் இந்த மாதிரி சூழல்கள் அங்கங்கே வார் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எதுவும் பேரமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியலைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டே தான் இருக்குங்க. அதனால் எல்லாருமே தங்கத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. ஏன்னா அந்த மெட்டல் தான் நமக்கு கையில் இருந்தாகணும். என்ன தான் நீங்கள் பாண்டில் போட்டாலோ இல்லை ஷீட்டில் கொடுத்தாலோ அதெல்லாம் நம்பிக்கை வராதுங்க. அரசாங்கத்து மேலேயே கூட இன்றைக்கி நம்பிக்கை வர அளவுக்கு இல்லைங்க. அப்போ ஜனங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டல் தேடி போக தான் செய்வாங்க. அதனால் இதில் வந்து குறையிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்
இது வந்து ஆன்லைன்லையும் நடக்குதுங்க இந்த பிஸ்னஸுங்க. ஆன்லைனில் நடக்கிறதுனால அந்த ஷேக் இருக்குவாங்க. அதுக்காக வந்துங்க அப்படியே 10,000 குறைஞ்சிரும், இப்போ 12,000 போகிறது போயிட்டுங்க 10,000க்கு வந்துடும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. அது ஒரு 2,000 3,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கணுங்க. அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் தான் அடுத்த கட்டத்தையும் அதை நோக்கி போகுங்க. மேலே போயிட்டே இருந்தாலும் கஷ்டங்க. ஆனால் இதோட இறக்கம் வந்து பெருசாக இருக்காதுங்க, சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டுங்க கண்டிப்பாக சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றவங்க இடிஎஃப்லையும் நம்ம சொல்கிற மாதிரி தான் பேஸில் பண்ணுறது அந்த மாதிரி போகலாங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சிட்டை போட்டு நல்ல நிறுவனங்கள், நம்ம சிட்டுன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க, எல்லா நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்கள். அது வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க தான் அதை பார்த்துக்கணுங்க. அந்த நிறுவனங்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது, கொடுத்துருக்காங்களான்றதெல்லாம் அவங்க தான் அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம சொல்லிட்டோன்னு ஏதாவது ஒரு சிட்டில் போய் போட்டுறக்கூடாதுங்க இல்லைங்களா. அதை அவங்க அனலைஸ் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போடலாம். ஆனால் பேனிக்காக போய் பை பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லைங்க. சார், இப்போ நம்ம சில்வர் பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும். வெள்ளி பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று, நான் வாங்குற விலைக்கு அதை வந்து விற்க முடியுமா? தங்கத்தை நம்ம 916 ஹால்மார்க்கில் என்ன விலைக்கு வாங்குறோமோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்து மாற்றிக்கிறோம். சில்வருக்கு அந்த மாதிரி ரீசேல் வேல்யூ இருக்கா? இன்னொன்று, சில்வரை வந்து எங்கேயும் நம்ம போய் அடமானம் வச்சு அதை வந்து பணமாக ஆக்க முடியாது. தங்கத்தை நம்ம வந்து ஏன் வாங்கி குவிக்கிறோம்னா, எனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கே என்னால் வந்து தங்கத்தை அடமானம் வச்சு பணமாக ஆக்கிக்க முடியும் அப்படின்னு. வெள்ளி பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆப்ஷனுமே இல்லை. அப்படி இருந்துமே வெள்ளி வாங்குறது வந்து சேஃபா? இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நான் அதை இது பண்ணுறேன். கண்டிப்பாக இப்போ பார் வாங்குகிறாங்க, முதலீடுக்காக 1 கிலோ 2 கிலோன்னு வாங்குகிறாங்க. நாளைக்கு திருப்பி வேணால் ரீசேல் பண்ணலாம். அதனுடைய இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6% 10% நீங்கள் கேஷ் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னா அந்த ரேட்டை இது பண்ணிவிட்டு கேஷாகவே கொடுக்கறதுக்கு கடைக்காரர்களும் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒன்று வாங்கின இடத்துலையே கொடுக்கலாம், இல்லையா வேறு கடைகளில் கூட போய் கொடுக்கலாம். அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து எடுத்துப்பாங்க. 100% அதில் பயப்படவே தேவையில்லை. எப்படி கோல்டுக்கும் அதே தானே. கோல்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு 50 கிராம் காயின் வாங்கி வச்சுருக்கீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. இதே நீங்கள் கேஷ் வேணும் எனக்கு அப்படின்னா ஒரு 4% லெஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 6 to 10% அந்த பஃபர் அங்கே இருக்கும். 2வது விஷயம் கேட்டிங்க, சில்வரை பொறுத்த வரைக்கும் அடமானம் வைக்கிறது. அது ஏற்கனவே நடுவில் ஒரு ரிசர்வ் பேங்க் ஒரு இது போட்டிருந்தாங்க பாருங்கள். அதில் அந்த KYC நாம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், ஒருத்தர் இவ்வளோ பண்ணணும், பில்லு வேணும், அதெல்லாம் அதுக்குள்ளே நடுவில் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நிறைய மீடியாக்கள் சேர்ந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து மக்களுக்கு அவங்க கேட்டது என்னமோ நல்ல விஷயந்தான். இது திருட்டு பொருளா இல்லை உன்னோட பொருளா இதெல்லாம் பார்த்து கொண்டு வரணுன்றதுக்காக அந்த KYC நாம்ஸ்லாம் கேட்டாங்க. ஃப்யூச்சர்லேயும் அதை நம்ம எல்லாம் இது பண்ண உடனே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அடுத்த முறை வர்றப்போ கண்டிப்பாக வெள்ளிக்கும் அடமானம் வைக்கலான்ற ஒரு கட்டிகள் கொண்டு வரலாம் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே கோல்டு பார்க்கெலாம் இல்லைன்னாங்க, அப்புறம் அதை கூட கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சில சீர்திருத்தங்கள் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் பயப்படவே தேவையில்லை. தங்கத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமோ ஒரு இதோ அது மாதிரி வெள்ளியிலையும் கொண்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் தங்கத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாமளாவது பரவாயில்ல பணத்தை கொடுத்து ஈஸியாக தங்கத்தை வாங்க முடியுது. இன்னும் 20 வருஷம் கழித்து பாருங்கள், ரேஷனில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துடும். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் வாங்க முடியும். ஏன்னா தங்கத்தோட உற்பத்தி இல்லை. நான் சொன்னேன் 3300 டன்னு ஒரு வருஷத்துக்கு. இன்னும் இருக்கிறதே 35,000 டன்னு தான் பூமியில் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லலாம் வான்வெளியில் விண்வெளியில் இருக்குது, தண்ணிக்கடியில் கடலில் இருக்குது தங்கம். நீர்க்கடியில் போய் கடலில் பல 1000 கிலோமீட்டருக்கு கூட இருக்குது. ஆனால் அதை எடுத்து சுத்தம் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வரப்போ அதனுடைய ரேட் ஏறி போயிடும். இன்றைக்கி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு கிராம் கிடைக்குதுன்னா இன்றைக்கே நீங்கள் போய் கடலில் தங்கத்தை கொண்டு வரலாம், 24,000 ரூபா ஆகிடும். அப்போ யாராவது அங்கே போவாங்களா இந்த தங்கம்? ஸோ அப்போ இதனுடைய ரேட்டு அந்த மாதிரி தான் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் மாற்று உலகம் கண்டுபிடிக்கணும். மாற்று உலகம் இது வரைக்கும் வரல. இப்போ ஒரு ரிசர்ச் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. கோல்டு, பிளாட்டினம், யுரேனியம், டைட்டானியம் இதெல்லாம் வச்சு செய்ய முடியுமா? சில்வர் இதெல்லாம் ஒன்றும் கதைக்கே ஆகாது. கோல்டு அது வந்து எப்பயுமே தன்னுடைய பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் தாராளமாக இருக்கிற பணத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில்வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வரில் ரீசேல் வேல்யூ 100% உண்டு. சரி, இப்போது நம்ம வந்து உங்களோட உரிமையாளர்கள் சைட்லேருந்து இப்போ நாங்கள் பப்ளிக் அப்படின்னு பார்த்தோம்னா நகை வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி காசு இருந்தால் வந்து வாங்கிடுறோம். நீங்கள் நகை வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன? எங்களுக்கு சிம்பிள் தான். எங்களுக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி என்ன சேல் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளோதான் எங்களுக்கு. நாங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா புல்லியனாக வாங்கி நாங்கள் வந்து நாங்கள் செய்யலாம். எங்கள் லோக்கல் ஆச்சரியம் செய்கிறோம். சில சமயம் வந்து பேங்க்கில் ரூபா இருக்கும்போது வந்து ஜுவல்லரிலாம் இருக்குது. இன்றைக்கி பாம்பேயில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது. இன்றைக்கி RTGS சிஸ்டம் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய கொரியர் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வீடியோ காலில் பார்த்து நகை செலக்ட் பண்ணிட்டோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவள் வந்துடுது எங்களுக்கு. மேனுஃபேக்சர் வந்து ஈஸியாக வந்துடுது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் சிஸ்டம் நிறைய மாறிடுச்சு. டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஸோ கோல்டாக வாங்கலாம், இல்லை ரூபா கொடுத்துட்டு ஐட்டமாகவும் கொண்டாடும். ரெண்டுமே வந்து ஈஸியாக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு. நான் ஒவ்வொரு இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து
ஒவ்வொரு மூலையில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கோயம்புத்தூர் தனி ஸ்பெஷாலிட்டி, பாம்பே தனி ஸ்பெஷாலிட்டி, டெல்லியில் இருக்கும், ஜெய்ப்பூரில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20-30 சிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஊரும் ஸ்பெஷலாக ஐட்டம் பண்ணுறாங்க. வேறு எந்த நாள்லையுமே எந்த அளவுக்கு வந்து வெரைட்டி கிடையவே கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு கல்ச்சர் வெரைட்டி இருக்குது. எல்லா ஊர்லேருந்து இன்றைக்கி ரொம்ப சுலபமாக கொண்டு வரலாம். நாங்கள் அதெல்லாம் இஷ்யூஸ் கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் 2 பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும். இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் விலையேற்றமா அப்படின்றது. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. சப்ளை டிமாண்ட்னால மட்டும்தான் விலையேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது, இது குறையுமா அப்படின்னு. கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. இது விலையேற்றம் அதிகரிக்க போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியன் குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா தங்கத்தையோ வெள்ளியோ ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கோ இல்லை சார் சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் அப்படின்னாலே கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணணும்னா கூட நம்ம வந்து சில்வர் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக வந்து கிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ கேள்வி என்னன்னா சார், ஒரு சாமானிய மக்கள் இங்கேருந்து தங்கமோ வெள்ளியோ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்னெல்லாம் பண்ணி சேர்க்கலாம்? இது வந்து நீங்கள் பர்சனலாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி சேர்த்த விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸாகவும் இருக்கலாம். உங்கள் 4 பேர்கிட்ட இருந்தும் எனக்கு வந்து ஒரு அட்வைஸோடு நம்ம வந்து இதை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சிறுக தான் சேர்க்க முடியும். அந்த காலத்துலேருந்து சேர்த்தவங்களே வந்து சிறுக தான் சேர்த்தாங்க. இப்போ தங்கம் ஏறுதுன்றதுக்காக கடன் வாங்கி போய் நம்ம வந்து லோனை வாங்கி பர்சனல் லோனை வாங்கி அதை வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. நம்மளால் என்ன முடியும்? 1 கிராம் முடியுமா? 1 கிராம் முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி ETF சிஸ்டம் எல்லாம் வந்துருக்குங்க. என்னால் 100 ரூபா தான் பண்ண முடியும், 200 ரூபா தான் பண்ண முடியும் அப்படின்றவங்க அந்த முறைக்குள்ளே தான் வரணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரம் ஒவ்வொருத்தரோட பொருளாதாரம்ன்றது வேறு இருக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கூட முந்தா நாள் ஃபோன் பண்ணுறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு 5 லட்ச ரூபா பர்சனல் லோன் இருக்குது, வாங்கி வந்து நான் வந்து அதை வாங்கிடலாமன்னா அங்கே வட்டியை கட்டிட்டு நீ தங்கம் வாங்குறதுல எந்த உபயோகமும் கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து 5 லட்சத்துக்கு கடன் வாங்காத, முதல்ல 5000 உன்னோட சேலரியிலேருந்து சேமித்து வாங்க ஆரம்பி. அதுலேருந்து ஆரம்பி, 1/2 கிராம் வாங்கு. இதுலேருந்து ஆரம்பிக்கணும் மொழியை அவசரப்பட்டு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு கண்டிப்பாக மேரேஜ் வச்சுருக்கேங்க, கண்டிப்பாக வாங்கி ஆகணுமன்றவங்க கட்டாயம் வாங்கி தான் ஆகணும். ஏதாவது ஒரு விஷயம் வச்சிடும். இப்போ பண்டிகை வருதுங்க, நான் தீபாவளிக்கு போய் எடுத்தே ஆகணும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க. பொங்கல் வருது, நான் எடுத்தே கட்டாயம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துங்க பணம் இருக்குது, என்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குன்னா போய் எடுத்துக்கலாங்க. பணம் இல்லாமல் கடன் வாங்கியோ இல்லை வேறு வகையில் போய் சிக்கனா அது இன்னொரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி நீங்கள் வாங்கின தங்கத்தை திரும்பி விற்க வேண்டிய சூழல் வரும். விற்க வேண்டியது இப்போ நீங்கள் என்ன வாங்கினீங்களோ இப்போ நீங்கள் கொடுக்கும்போதே நீங்கள் செய்கூலி சேதாரமெல்லாம் கொடுத்துட்டு தான் வாங்குவீங்க. திரும்பி கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். இது நமக்கு தேவை. இது நம்மள எந்த இப்போ இருக்கிற நம்ம பொருளாதாரத்தையோ வாழ்வாதாரத்தையோ பாதிக்காதன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நான் சிறுக சேர்த்துக்கிறேன், என்னோடய குழந்தைக்கு ஒரு வயசு தான் ஆகிருக்குங்க, இது 20 வயசு ஆகும்போது தான் அதுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ETFில் போயிட்டு நீங்கள் மெதுவாக சின்ன தான் இருக்கிறதுல 100-200 சேர்த்துக்கிட்டு வந்தாலே அது 18 வயசு ஆகும்போது நீங்கள் எந்த நினச்சிங்களோ அது சேர்ந்து போயிடுங்க. அன்றைக்கி ஹாப்பியாக வந்து என்ன தேவையோ அன்றைக்கி இருக்கிற மாடல் வாங்கிட்டு போகலாங்க. இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி சிறுக சேமிக்கிறது, ஆர்டிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட்ங்கிறது ஆரம்ப காலத்திலே இருக்குது. ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுடைய இயர்லி கமிட்மெண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது வந்து பேங்க்லேயோ நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். மியூச்சுவல் ஃபண்டில் SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், தட் இஸ் ஆல்சோ பாப்புலர். அதேமாதிரி சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து 2 விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது என்கிட்ட இதுவரை தங்கமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது தங்கத்தை நான் கொஞ்சம் வேர் பண்ணி அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து சிட்டில் போயிட்டு அப்படின்னதுன்னா எவ்ரி இயரோ ஒன்ஸ் இன் 2 இயர்ஸோ வந்து ஒரு நகையாக என்ன முடியுமோ அது பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஓரளவுக்கு நகை இருக்குது, பட் வந்து நான் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோல்டு ETFஓ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு வந்து கோல்டு ETFனால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வேணும், கோல்டு சேவிங்ஸ் வேணுன்னா டிமேட் அக்கௌண்ட் வேண்டாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 ரூபாய் 500 ரூபாயெலாம் வந்து SIP மாதிரி அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் என்ன க்ரோத்தோ அந்த க்ரோத் இருக்குது. ஸோ இங்கே செய்கூலி சேதாரம் கிடையாது, ப்ரொடெக்ஷனுங்கிறது கிடையாது. அன்றைக்கி என்ன ரேட்டோ அது மாதிரி மாற்றிக்கலாம். என்னோடய லைஃப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லினா 2005 எனக்கு குழந்தை பிறந்தேன். 8லேருந்து நான் SIP போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒன்லி ஷேர்ஸ் பார்த்துக்கிறேன். ஜுவல்லராக இருந்தாலும் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என் செக்ஷன் அது நான் இன்னி வரையும் போட்டுட்ருக்கேன். அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வித்ட்ரா பண்ணுறது கிடையாது. என் வைஃப் செக்ஷன் வந்து ஜுவல்லரி. ஸோ அவள் வந்து நல்ல நாளுங்க இன்றைக்கி வாங்கிட்டு வாங்க, இல்லை இந்த அமௌண்ட் வந்தது இல்லையா இன்றைக்கி வாங்கலாம், பாப்பாக்கு இந்த ஏஜ் வந்திருக்கு வாங்கலாம் சொல்லிட்டு ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் ஜுவல்லரி ஃப்ரம் த பாஸ்ட் 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகிடுச்சு குழந்தைக்கு. ஸோ ரெண்டு பேர் எடுத்துருக்கோம். நான் வந்து அவள் வந்து கோல்டு இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறது கிடையாது. வி போட் டு இது நான் வந்து நான் பார்த்துப்பேன். ஸோ அது பிரகாரம் நான் போட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 8 இன்றைக்கும் போட்டிருக்கேன், பார்க்குறேன். கோல்டு வந்து வைஃப் பார்த்துக்கிறேன். அது மாதிரி வந்து 2 வேணும், 2 தேவைப்படும், 2மே வச்சுக்கணும். மேம் மொத்தம் 3 இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா? ரியல் எஸ்டேட் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, கோல்டு இருக்குது. 3 போட்டோம் அப்படின்னா
ஒவ்வொரு காலத்தும் ஒவ்வொன்று கொடுக்கும். 1990s to 2000 ரியல் எஸ்டேட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது, அப்புறம் ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இப்போ கோல்டு கொடுத்துருக்கு. சைக்கிள் மாறிட்டே தான் இருக்கும். 3மே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். 3 வந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக எவ்ரி மந்த் பிரித்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 20-30 இயர்ஸ் ஈஸியாக சேர்க்கணும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இன்னொன்று எனக்கு என்ன பர்சனலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ப்ரிஃபர் கோல்டு ரதர் தென் சில்வர். 1980s ஒரு பெரிய ஃபால் பார்த்தோம், 2011 ஒரு பெரிய ஃபால் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து அந்த ஒரு அவர்ஷன் இருக்கும். எனக்கு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் சில்வராக கோல்டாக கேட்டால் ஐ வில் ப்ரிஃபர் கோல்டு. முதல்ல மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்றது. அதில் பார்த்தோன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து மந்த்லி சேவிங் ஸ்கீம், மாதாந்திர சேமிப்பு திட்டம், தங்க நகையாக போடுங்க. அதில் போட்டுட்டு அதில் 2 விஷயம் இருக்குது. முதல்ல அந்த போனஸ் இருக்குது. இப்போ அந்த போனஸ் யாருமே ப்ரெஃபர் பண்ணுறதில்ல பப்ளிக்கே. அந்த போனஸ் வேணாம், அதை கூட ஒதுக்கிடலாம். இந்த ஆவரேஜ் கோல்டில் போடுங்க. அப்படின்றப்போ நீங்கள் எவ்வளோ மாதம் கட்டுறீங்களோ அதுக்கு அந்த கோல்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கடைசியில் வர்றப்போ அதற்கு கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கலாம். இப்போ பல நிறுவனங்கள் அதில் வந்து கூலி சேதாரத்தில் 50% நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நாங்களாம் வந்து 75% கஸ்டமருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். அதில் அந்த மாதிரி 25% மட்டும் நீங்கள் கட்டினா போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருங்க. இதில் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா பர்சனலும் சொல்லுங்கள் அப்படின்னீங்க. நான் வந்து 2019-20 கோல்டு பாண்ட், சவரன் கோல்டு பாண்ட் SIB அப்போ நான் கேட்குறப்போ என்னுடைய ஆடிட்டர்கிட்ட கூட கேட்டேன். ஃபஸ்ட் வாடி நான் கேட்டேன் 2014-15 சார் SGBன்னு வருதே சார், இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? நீங்களே கோல்டு பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு சார் போய் அதில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து 2950 ரூபா 3000 ரூபா ஒரு கிராம் மிஸ் பண்ணிட்டேன், நான் போடலை. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தானே இருக்கும். இது வரைக்கும் சொல்லுங்கள், யாராவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிருக்கேன்னு யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. ஷார்ட் டேர்ம் கூட அவங்க பார்த்துட்டு லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லலாம். லாங் டேர்ம் நான் சொல்கிறேன் 24 months மேலே வச்சுன்னா யாருமே கிடையாது. ஒன்று. அப்போ நான் 2019 சவரன் கோல்டு பாண்டில் 1 கிலோ இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்டில் நான் வச்சுருக்கேன். அன்றைக்கி நான் பண்ணுறப்போ 52,000 ரூபா ஒரு 10 கிராம், 52 லட்சத்துக்கு பண்ணேன். இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் 80 லட்ச ரூபா. 1,32 லட்ச ரூபா இதனோட வேல்யூ இன்றைக்கி. 5 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். கணக்கு வச்சு பார்த்தேன்னு வைங்களேன், வட்டி கணக்கு கூட வரல, டபுள் கூட ஆகலை. நான் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 1 கோடி கூட வரல அந்த இடம். நான் தங்கம் 52க்கு பண்ணது இன்றைக்கி 138, 1,32 லட்ச ரூபா சவரன் கோல்டு பண்ண. அடுத்த வர January 26 தான் அதுக்கு இதே கொடுத்துருக்காங்க. வேணான்னா ரெடீம் பண்ணிக்கலாம், மெச்சூரிட்டி டேட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல். நான் ஈவன்தோ நான் ஒரு ஜுவல்லராக இருந்தாலும் அதை பண்ணியிருக்கேன். அப்போது மக்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் உங்களுடைய சொல்லுவாங்க, ஒரு டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்னுவாங்க. அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வருமானத்தில் சேமிப்பும் எடுத்து வைங்க. அந்த சேமிப்பில் 3/4 பங்கை இப்போ இருக்கிற இதில் கோல்டுலேயும் சில்வர்லேயும் போடலாம். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அப்புறம் கூட நிலை மாறலாம். நான் இப்போ இருக்கிறது அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு இது ஏறுமுகமாக இருக்குது. தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. இந்த லோன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா தங்கம் வந்து ஏறும்போது எல்லாருமே சொன்ன மாதிரி ஓடுற குதிரையில் ஏற பார்ப்பாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபில் இருக்கிறவங்க வந்து நிறைய பர்சனல் லோன் எடுத்துங்க, எங்கேயோ ஒரு ஊரில் போய் லேண்டு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த லேண்டு ஒன்றுமே ஏறலைங்க, ஆனால் இவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இது மாதிரி போயிட்டுங்க, தேவையில்லாமல் போயிட்டுங்க, அர்ஜென்ட்டாக போய் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டுங்க லோன் வாங்கக்கூடாதுங்க. இருக்கிற காசில் என்ன சேர்க்க முடியுமோ அதை சேர்த்தாலே நம்ம வந்து பெரிய அளவில் வளர்ந்துடலாம். அதனால தான் அந்த லோன் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி போய் நிறைய பேர் சிக்கி இருக்காங்க. காசு இருந்தால் வாங்குங்க, இல்லையா அமைதியாக இருங்க, காசு வரும்போது வாங்கிப்போங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்கம் வெள்ளி சார்ந்த நிறைய தகவல்களை எங்கள் எல்லாருக்காகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.